மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டூப்ளிகேட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏ காலத்தில் வந்து ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரில் வந்து ரிப்பீட்டடாக நம்பர் வந்துச்சுன்னா அது டூப்ளிகேட் நம்பர். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை வந்து இஃப்ங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல கர்சரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஏன் ஈக்குவல் டு கொடுனா, இஃப் அதாவது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், அதனால் ஈக்குவல் டு கொடுத்துங்க. இஃப் கொடுத்துட வேண்டியது. இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே கவுண்டுன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. கவுண்ட் இஃப்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது, கொடுத்துங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த காலத்தை செலக்ட் பண்ணு, ஃபுல்லாக செலக்ட் பண்ணு. அப்போதுக்கு இந்த ஏஐ கிளிக் பண்ணால் இந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அடுத்து இந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு செல்லை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த காலத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் 1, அதாவது 1க்கு மேலே ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு நம்பர் இருக்குது, அது 1க்கு மேலே ரிப்பீட் ஆச்சுன்னா ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. கொட்டேஷனுக்குள்ளே டூப்ளிகேட்னு சொல்லி கொடுத்துட்றேன். சப்போஸ் வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா கொட்டேஷனுக்குள்ளே யூனிக்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன், ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஏன்னா வந்து 4 நம்பர் வந்து ஒரே ஒரு தான் வந்திருக்கு. இதே ஃபார்முலாவை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கீழெல்லாம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது டூப்ளிகேட்டு. ஏன்னா வந்து 56, இங்கே ஒரு 56 இருக்குது, டூப்ளிகேட்டு. 45 வந்து அதே மாதிரி வந்து 3 இடத்துல இருக்குது, 3மே வந்து டூப்ளிகேட்டு. அதே மாதிரி வந்து இங்கே 34 வந்து ஒரே நம்பர் தான் இருக்காது, யூனிக்னு சொல்லி வந்துச்சு. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா தான். ஈக்குவல் டு இஃப் கவுண்ட் இஃப்னு சொல்லி கொடுத்துங்க. ஏ காலத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செல்லை மட்டும் கிளிக் பண்ணிங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென், அதாவது 1க்கு மேலே இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் வந்து 1க்கு மேலே, அதாவது ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா டூப்ளிகேட்னு வந்துடும். சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சு, அதாவது ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் தான் இருக்குன்னா வந்து யூனிக்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.